Hi friends, welcome to RRB Science with Kishore channel. இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் வந்த லேட்டஸ்ட் பேட்டர்ன் ரீசனிங் கொஸ்டின்ஸை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம். இது எஸ்பெஷலி ஜேஇ ஏஎல்பி டெக்னீஷியன் குரூப் டி எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, இது ஒரு ஆல்ஃபபெட் அரேஞ்ச்மெண்ட் லாஜிக் கொஸ்டின். இந்த டைப் கொஸ்டின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகாது, லெட்டர்ஸோட பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் டி செகண்ட் வேர்டில் செகண்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் லாஸ்ட் பொசிஷன் இருக்குது. இதே மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க இன்னொரு எக்ஸாம்பிளையும் ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட் லெட்டர் எம் செகண்ட் வேர்டில் செகண்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் லாஸ்ட் பொசிஷன் இருக்குது. இப்போது இதே மூவ்மெண்ட் தான் ஆப்ஷனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கிற பி செகண்ட் வேர்டில் செகண்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் லாஸ்ட் பொசிஷன் இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 1 டெம்ப்ரரியாக வச்சுக்கலாம். இப்போது ஆப்ஷன் 2 பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் எஃப் செகண்ட் வேர்டில் செகண்ட் பொசிஷன் இருக்கணும், ஆனால் இங்கே ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை டைரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3யும் 4ம் ஃபஸ்ட் லெட்டர் மூவ்மெண்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போது செகண்ட் லெட்டர் பொசிஷனுக்கு போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்த செகண்ட் லெட்டர் ஆர் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் திரும்பவும் தேர்ட் பொசிஷன் இருக்குது. இதே மூவ்மெண்ட் ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் லெட்டர் எல் செகண்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் வரணும், ஆனால் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை டைரெக்டாக எலிமினேட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் 3 செகண்ட் லெட்டர் எல் செகண்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் இருக்குது, தேர்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் இருக்குது. இது கரெக்டாக ஃபாலோ ஆகுது. இப்போ ஆப்ஷன் 4 பார்க்கலாம், செகண்ட் லெட்டர் இ செகண்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷன் வரணும், ஆனால் இங்கே ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 2, இது ஒரு ஆல்ஃபபெட் சீரீஸ் கொஸ்டின். இதில் லெட்டர்ஸ்லாம் குரூப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா குரூப்பில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டரை செப்பரேட்டாக செக் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பார்ப்போம். ஓ எம் கே ஐ. ஈச் லெட்டரும் 2 ஸ்டெப்பாக பேக்வேர்டில் போயிட்டுருக்கு. அப்போது ஐக்கு பின்னாடி 2 ஸ்டெப் போனால் ஜி வரும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர்ஸ் பார்ப்போம், கியூ ஓ எம் கே. இதுவும் அகைன் சேம் -2 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ கேக்கு பின்னாடி 2 ஸ்டெப் போனால் ஐ வரும். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் 2ல் ஐ இருக்குது, ஆப்ஷன் 4ல் செகண்ட் லெட்டர் ஐ இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 3யும் டைரெக்டாக எலிமினேட் பண்ணுறோம். இப்போது தேர்ட் லெட்டர்ஸை பார்ப்போம், ஜேஹெச்எஃப்டி. அகெயின் இதுவும் -2 பேட்டர்ன் தான். ஸோ டிக்கு 2 ஸ்டெப் பின்னாடி பி வரும். ஃபைனல் வேர்ட் ஜிஐபி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 3, இது ஒரு லெட்டர் நம்பர் சீரீஸ் கொஸ்டின். இந்த டைப்பில் நம்பர்ஸுக்கு ஒரு பேட்டர்ன், லெட்டர்ஸுக்கு செப்பரேட் பேட்டர்ன் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பார்ப்போம். 14, 17, 20, 23. ஈச் ஸ்டெப்பில் +3 ஆட் ஆகுது. ஸோ 23 + 3 26 வரும். இப்போது ஆப்ஷனில் 26 இல்லாத ஆப்ஷனை டைரெக்டாக எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் பார்ப்போம். சீரீஸோட ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், GKOS. அதோட ஆல்ஃபபெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 7, 11, 15, 19 இருக்குது. இதில் ஈச் ஸ்டெப் 4 ஆட் ஆகுது. 7 + 4 11, 11 + 4 15, 15 + 4 19. அப்போது 19 + 4 23. 23யோட லெட்டர் பார்த்தீங்கன்னா W. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் W வரணும். ஆப்ஷனில் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 தான் W இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2வை எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர்ஸ் பார்ப்போம், BFJN. அதோட ஆல்ஃபபெட் பொசிஷன் 2, 6, 10, 14. இதுலேயும் +4 ஈச் ஸ்டெப்பில் ஆட் ஆகுது. ஸோ 14 + 4 18 வரும். 18ஓட லெட்டர் ஆர். அப்போது செகண்ட் லெட்டர் ஆர் வரணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, WRT 26. கொஸ்டின் நம்பர் 4, இது ஒரு ட்ரையட் ஆல்ஃபபெட் பேட்டர்ன் கொஸ்டின். இதில் 2 ட்ரையட் கொடுத்துருப்பாங்க. 2 ட்ரையடுமே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைட் எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க QSU. அதோட ஆல்ஃபபெட் பொசிஷன் 17, 19, 21. இதில் ஈச் ஸ்டெப் 2 ஆட் ஆகுது. இப்போ செகண்ட் லெட்டர் பார்ப்போம். PXW. அதோட பொசிஷன் 22, 24, 23. இதில் +2 ஃபஸ்ட்டு ஆட் ஆகுது, அப்புறம் -1 ஆகுது. இப்போ இதே சேம் பேட்டர்ன் ஆப்ஷனில் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். ஆப்ஷன் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் KMO. K + 2M, M + 2O. செகண்ட் லெட்டர் பாருங்க PRS. Pயிலிருந்து +2 ஆட் ஆகணும், அப்புறம் -1 Q வரணும். ஆனால் இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க KMO. இது ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் PRQ. இதுவும் அவங்க கொடுத்துருக்க பேட்டர்னுக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு ஆட் ஒன் அவுட் கொஸ்டின். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பொசிஷன் பேஸ் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே 3 ஆப்ஷன் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம். ஒரு ஆப்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாது, அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போது ஆப்ஷன் 1 பாருங்க. BKIF. நமக்கு தெரியும் பியோட பொசிஷன் 2, கேவோட பொசிஷன் 11. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வருது. நெக்ஸ்ட்டு ஐயோட பொசிஷன் 9, எஃபோட பொசிஷன் 6. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. இதே சேம் பேட்டர்ன் தான் ஆப்ஷன் 2, 4லையும் ஃபாலோ ஆகுது. இப்போது ஆப்ஷன் 3 பாருங்கள். TCAY. டியோட பொசிஷன் 20, ஏவோட பொசிஷன் 1. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 19 வருது. சியோட பொசிஷன் 3, பையோட பொசிஷன் 25. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 22 வருது. ஸோ இந்த பேட்டர்ன் மற்ற ஆப்ஷனோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 6. இது ஒரு நம்பர் ட்ரிப்ளெட் ஆப்ரேஷன் கொஸ்டின். இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட டிஜிட்டை ஸ்பிட் பண்ணக்கூடாது. 75-ஐ 75ன்னு பிரிக்கக்கூடாது. ஹோல் நம்பர் 75, 62, 49க்கு சேம் ஆப்ரேஷனை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரிப்ளெட் பாருங்கள். 75, 62 நம்ம மைனஸ் பண்ணுறோம், அது 13 வருது. 62 - 49 பண்ணுறோம், 13 வருது. காமன் டிஃப்ரென்ஸ் 13. இதே மாதிரி செகண்ட் ட்ரிப்ளெட்டுக்கு ஃபாலோ ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட் நம்பர் 35ல் எடுத்துக்கிறேன். 35லேருந்து 13 ஆட் பண்ணால் 48 வருது. 48லேருந்து 13 ஆட் பண்ணால் 61 வருது. ஸோ இப்போ பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆப்ஷனில் ஈச் ஸ்டெப்பில் 13 டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால நான் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி குயிக்காக எலிமினேட் பண்ணுறேன். ஆப்ஷன் 1 பாருங்கள். 53யோட லாஸ்ட் டிஜிட் 3, 13ஓட லாஸ்ட் டிஜிட் 3. இப்போது 3 + 3 நான் ஆட் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 6 வரணும். ஆனால் இங்கே 60ல் 0 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம். இப்போது 41ஓட லாஸ்ட் டிஜிட் 1 + 3 ஆட் பண்ணால் 4 வரணும். ஆனால் இங்கே 52ல் 2 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 12ல் லாஸ்ட் டிஜிட் 2, 2 + 3 5 வரணும். ஆனால் இங்கே 24ல் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 66ல் லாஸ்ட் டிஜிட் 6, அதை 3யோட ஆட் பண்ணால் 9 வருது. ஸோ இங்கே ஃபாலோ ஆகுது. 9 + 3 12, லாஸ்ட் டிஜிட் 2 கரெக்டாக இருக்குது. எதுக்கும் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். 92 - 79 13 வருது. 79 - 66 பண்ணாலும் 13 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 7. இது சேம் லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் மாடல். இப்போது இவங்க கொடுத்துருக்கிற கிவன் பேர் பாருங்கள். 52, 81. இதில் நான் 81 - 52 பண்ணால் 29 வருது. நெக்ஸ்ட் பேர் பாருங்கள். 72, 101. இதில் 101 - 72 பண்ணால் 29 வருது. ஸோ பேட்டர்ன் கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போது ஆப்ஷனில் சேம் 29 டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். டைம் சேவ் பண்ண நான் யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 29ஓட லாஸ்ட் டிஜிட் 9. ஆப்ஷன் 1 பாருங்கள். 84ஓட லாஸ்ட் டிஜிட் 4. 4 + 9 13. அப்போ லாஸ்ட் டிஜிட் 3 வரணும். ஆனால் இங்கே 7 இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணுறோம். ஆப்ஷன் 2 75. இதோட லாஸ்ட் டிஜிட் 5. 5 + 9 14 வருது. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 கரெக்டாக இருக்குது. எதுக்கும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். 104 - 75 29 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 8. இது ஒரு கோடிங் டீகோடிங் டைப் கொஸ்டின். இதில் GIFT அப்படிங்கிற லெட்டர்ஸுக்கு
7529 கோட் கொடுத்துருக்காங்க. FITS அப்படிங்கிற லெட்டருக்கு 2596 கோட் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது எஸ்ஸோட லெட்டரோட கோட் என்ன. ஸோ பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது ரெண்டு வேர்ட்லேயும் காமனாக இருக்கிற லெட்டர்ஸ் பாருங்கள், IFT. இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோட்லேயும் காமனாக இருக்கிற நம்பர் பாருங்கள், 529259. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 9 இதுவும் கோடிங் டிகோடிங் கொஸ்டின் டைப் தான். இங்கே சென்டென்ஸ் வைஸ் கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், பீஸா பேஸ் குயின், அதோட கோடு பார்த்தீங்கன்னா TUSUQW. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பிக் குயின் வேவ், அதோட கோடு பார்த்தீங்கன்னா ICUFESU. அவங்க கேட்குறது குயினோட கோட் என்ன. இப்போது ரெண்டு சென்டென்ஸ்லேயும் காமனாக இருக்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா குயின். அதே மாதிரி ரெண்டு கோட்லேயுமே காமனாக இருக்கிற கோட் பார்த்தீங்கன்னா SUSU. ஸோ குயினோட கோட் SU. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 10 இது ஒரு நம்பர் சிம்பிள் சீரிஸ் கொஸ்டின். கவுண்டிங் லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் பண்ணணும். கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், how many such numbers are there, each of which immediately preceded by a symbol and also followed by a symbol. அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும், முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போது இவங்க கொடுத்துருக்க இந்த சீரீஸில் சிம்பிள் நம்பர் சிம்பிள் அப்படின்னு இது ஒன்று மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 11 இதுவும் சேம் டைப் தான், நம்பர் சிம்பிள் சீரிஸ் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்கள், how many such numbers are there of which immediately proceed by a symbol and also immediately followed by a number. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, நம்பருக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்குது. ப்ரெசீட் அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிஷன் இவங்க கொடுத்துருக்கிற இந்த சீரீஸில் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சிம்பிள் நம்பர் இது ஒன்று ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் நம்பர்னு இது இங்கே ஒன்று ஃபாலோ ஆகுது. ஸோ டோட்டல் கவுண்ட் 2. ஆப்ஷன் நம்பர் 4 தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12 இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இன்டர்சேஞ்ச் கொஸ்டின். கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றுங்க, மல்டிப்ளையை டிவிஷனாக மாற்றுங்க. ஸோ ஒரிஜினல் ஈக்குவேஷனில் இருக்கிற சிம்பிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போது நியூ ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கு. அதை போட்மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணணும். பினா ப்ராக்கெட் இந்த ஈக்குவேஷனில் இல்லை, ஓனா ஆஃப் இந்த ஈக்குவேஷனில் இல்லை, டினா டிவிஷன் இருக்குது, எம்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போது 65 டிவைடட் பை 5 13 வருது, 19 மல்டிப்ளை 3 57 வருது. நெக்ஸ்ட்டு -25 அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏனா அடிஷன். ஸோ 13 + 57 70. ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஸ்னா சப்ராக்ட். 70 - 25 45 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 13 இது ஒரு கோடட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஸ்டின். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லெட்டர்ஸை சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும். இப்போது இது நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அதை போட்மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணணும். பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப். இது ரெண்டுமே இந்த ஈக்குவேஷனில் இல்லை. ஸோ டேரெக்டாக டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷனை நம்ம பண்ணுவோம். 46 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 23. நெக்ஸ்ட்டு +21 அப்படியே எழுதிக்கணும். அடுத்து 8 மல்டிப்ளை 3 பார்த்தீங்கன்னா 24. அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். 23 + 21 பார்த்தீங்கன்னா 44. நெக்ஸ்ட்டு அதை 24ஆல் சப்ராக்ட் பண்ணால் 20 ஆன்சர் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 14 இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட் and 2 is subtracted from each even digit in the number 6318574, how many digits will appear more than once in the new number thus formed? கொஸ்டினில் ரெண்டு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் டிஜிட்னா 1 ஆட் பண்ணணும், ஈவன் டிஜிட்னா 2 சப்ராக்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிற கிவன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஈவன் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் 2ஆல் செப்பரேட் பண்ணணும். 6 - 2 4, 8 - 2 6, 4 - 2 2. நெக்ஸ்ட்டு ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் 1ஆல் ஆட் பண்ணலாம். 3 + 1 4, 1 + 1 2, 5 + 1 6, 7 + 1 8. கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா
நியூ நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 4 2 டைம் ரிப்பீட் ஆகுது, 6 2 டைம் ரிப்பீட் ஆகுது, 2வும் 2 டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ டோட்டலாக 3 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 15. இது ஒரு 3 டிஜிட் நம்பர் பேஸ்டு கொஷின். இங்கே 5 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். அவங்க கொடுத்துருக்க அந்த சீரீஸில் ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். 823 தான் ஹையஸ்ட்டு, அதோட ஃபஸ்ட்டு நம்பர் 8. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த சீரீஸ்லேயே லோயஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 175, அதோட தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5. கொஸ்டினில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 8 + 5 13 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 16 சேம் மாடல். கொஸ்டினை பாருங்கள். இஃப் 3 இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் எவ்ரி நம்பர், in how many numbers will be the first digit be exactly divisible by the second digit? இதில் கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரும் 3ஆல் ஆட் பண்ணணும். அப்புறம் ஆட் ஆன அந்த நம்பர் செகண்ட் டிஜிட்டால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகிறது எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த ஸ்லைடில் நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் ஆகி நான் கொடுத்துருக்கேன். 3 + 3 6, 5 + 3 8, 6 + 3 9, 1 + 3 4, 4 + 3 7. இப்போது செகண்ட் டிஜிட்டால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். 6 டிவைடட் பை 2 ஆகும், 8 டிவைடட் பை 2 ஆகும், 9 டிவைடட் பை 4 ஆகாது, 4 டிவைடட் பை 3 ஆகாது, 7 டிவைடட் பை 4 ஆகாது. ஸோ டோட்டலாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 2 இருக்குது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 17. இது ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிகினருக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி மேப் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கணேஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ நான் சென்டர் பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். அவர் இப்போ 11 கிலோமீட்டர் அங்கேருந்து சவுத்துக்கு போகிறாரு. நெக்ஸ்ட்டு தென் டேக்ஸ் ரைட் டேர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர். இப்போது சவுத்துலேருந்து ரைட் டேர்னா வெஸ்ட்டு, அதில் 8 கிலோமீட்டர் போகிறாங்க. டேர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 15 கிலோமீட்டர். வெஸ்ட்டில் இருந்து ரைட்டுன்னா நார்த்து, அதில் 15 கிலோமீட்டர் போகிறாரு. ஈ தென் டேக்ஸ் அ ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். நார்த்தில் இருந்து ரைட் டர்ன்னா ஈஸ்ட்டு, அதில் 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஈ டேக்ஸ் ஃபைனல் ரைட் டர்ன் டிரைவ்ஸ் 4 கிலோமீட்டர் அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. ஈஸ்டில் இருந்து ரைட் டர்ன்னா சவுத்து, அதில் 4 கிலோமீட்டர் போகிறாரு. அங்கே பாயிண்ட் பியில் ஸ்டாப் ஆகிறாரு. இப்போது ஹவு ஃபார் and towards which direction should he drive in order to reach point A again? இந்த மாதிரி மேப் கொஷினை ட்ரா பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் டைம் நிறையா எடுக்கும். ஸோ நான் 10 செகண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. கணேஷ் பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் எல்லா டேர்னும் ரைட் டேர்னில் மூவ் ஆகுறாரு. ரைட் டேர்ன்னா டைரக்ஷன் ஃப்ளோ ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்டோட ரைட் டர்ன் சவுத்து, சவுத்தோட ரைட் டர்ன் வெஸ்ட்டு, வெஸ்ட்டோட ரைட் டர்ன் நார்த்து, நார்த்தோட ரைட் டர்ன் திரும்பவும் ஈஸ்ட். இந்த ஃப்ளோ ஆஃப் சைக்கிள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் டைரக்ஷன் வைஸ் எழுதலாம். சவுத் டைரக்ஷனில் அவர் 11 கிலோமீட்டர் போகிறாரு, வெஸ்ட் டைரக்ஷனில் 8 கிலோமீட்டர் போகிறாரு, நார்த் டைரக்ஷனில் 15 கிலோமீட்டர் போகிறாரு, ஈஸ்ட் டைரக்ஷனில் 12 கிலோமீட்டர் போகிறாரு, திரும்ப சவுத் டைரக்ஷன்லேயே 4 கிலோமீட்டர் வராரு. இப்போ ட்ரிக் என்னன்னா, சேம் டைரக்ஷனை ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா சப்ராக்ட் பண்ணணும். சவுத் டைரக்ஷனில் 2 டைம்ஸ் வந்திருக்காரு. ஸோ 11 + 4 15. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனாக செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதில் சவுத் அண்ட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா 15 - 15 0. அப்போது இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் எந்த மூமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கிறேன். இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 12 - 8 4 வருது. அப்போது இந்த ஹரிசான்டல் லைனில் 4 கிலோமீட்டர் ஈஸ்டில் அவர் இருக்காருன்னு அர்த்தம். இப்போது அவர் திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ண டைரக்ஷனுக்கே ரீச் ஆகணும்னா ஈஸ்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன, வெஸ்ட், அதில் 4 கிலோமீட்டர் மூவ் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, 4 கிலோமீட்டர் டு த வெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 18. இதுவும் சேம் டைரக்ஷன் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு ஒரு ரூல் ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டினில் எல்லாமே ரைட் டேர்னாக இருந்துச்சுன்னா அந்த டைரக்ஷன் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா
ஈஸ்டோட ரைட்டு சவுத்து, சவுத்தோட ரைட்டு வெஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து, நார்த்துலேருந்து ரைட்டு பார்த்தோன்னா ஈஸ்ட்டு. கொஸ்டினில் கொடுத்துருக்க மூவ்மெண்ட் எல்லாம் டைரக்ஷன் வைஸ் நோட் பண்ணுங்க. அர்பன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் போகிறாரு. he takes ரைட் என்ன ஈஸ்ட்லேருந்து ரைட்டு சவுத்து, அதில் 8 கிலோமீட்டர் போகிறாங்க. திரும்பவும் ரைட்டுனா சவுத்துலேருந்து ரைட்டு வெஸ்ட்டு 14 கிலோமீட்டர் போகிறாங்க. திரும்பவும் ரைட்டுன்னா வெஸ்ட்லேருந்து ரைட்டு நார்த்து, அதில் 12 கிலோமீட்டர் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு he takes ஃபைனல் ரைட் என்ன நார்த்லேருந்து ரைட்டு திரும்பவும் ஈஸ்ட்டு, அதில் 2 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. ஷார்ட் ட்ரிக்கோட மெயின் ரூல் நமக்கு தெரியும். சேம் டைரக்ஷனை ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனை சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஈஸ்ட் டைரக்ஷன்லேயே 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேம் டைரக்ஷன் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 12 + 2 14. இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் சப்ராக்ட் பண்ணால் 0 வருது. அப்போது இந்த ஒரு ஹரிசாண்டல் லைனில் எந்த மூமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். நார்த் அண்ட் சவுத் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம செப்பரேட் பண்ணால் 12 - 8 4 வருது. அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனில் நார்த் சைடில் 4 கிலோமீட்டரில் அர்பன் இப்போ இருக்கிறாரு. அதுதான் பாயிண்ட் பி. இப்போ அவங்க கொஸ்டினில் கேட்குறது ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஈ டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகெயின். அர்பன் பாயிண்ட் ஏக்கு திரும்ப போகணும்னா 4 கிலோமீட்டர் சவுத் டைரக்ஷனை நோக்கி போகணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, 4 கிலோமீட்டர் டு த சவுத். கொஸ்டின் நம்பர் 19 இது ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின். கொஸ்டினை பாருங்க. 872, 870, 866, 860, 852 எல்லா நம்பர்ஸுமே 800 ரேஞ்சில் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் சும்மாவில் தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 872லேருந்து -2 பண்ணால் 870 வருது. 870லேருந்து -4 பண்ணால் 866 வருது. 866லேருந்து -6 பண்ணால் 860 வருது. 860லேருந்து -8 பண்ணால் 852 வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பேட்டர்ன் கிளியராக தெரியுது. டிஃப்ரென்ஸ் ஈவன் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகுது. 2, 4, 6, 8. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10 வரும். 852லேருந்து -10 பண்ணால் 842 வரணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 20 இதுவும் நம்பர் சீரிஸ் கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டினை பார்த்த உடனே உங்களால் பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டிஃப்ரென்ஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது 779, 780 அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. 780, 784 அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. 784, 793 அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9. 793, 809 அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃப்ரென்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 5 ஸ்கொயர் வரும். 5 ஸ்கொயர்னா 25. 809ஓட 25 ஆட் பண்ணால் 834 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 21 இதுவும் நம்பர் சீரிஸ் கொஸ்டின். டைரக்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 113லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் 1137, 1137லேருந்து 106 பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜம்ப் வைஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சீரீஸை 2 செப்பரேட் லைன்ஸ் மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் பாருங்கள் 113. இதுலேருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா 106 -7 பண்ணால் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதே 106 -7 பண்ணி ஜம்ப் பண்ணால் 99 வருது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். இதுலேயே 137லேருந்து -7 பண்ணால் 130 வருது. 130லேருந்து -7 பண்ணால் 123 வருது. ஸோ கிளியராக தெரியுது -7 தான் மேலேயும் கீழேயும் ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 99லேருந்து -7 பண்ணால் 92 வரும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 22 இது ஒரு சிலாகிசம் கொஸ்டின். நான் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். சம் ஹவுசஸ் ஆர் ஸ்மால். சம்முனா ஹவுஸுங்கிற சர்க்கிளும் ஸ்மாலுங்கிற சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் சம்முன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சம் ஸ்மால் ஆர் ஃபோக்ஸ். ஸ்மால் சர்க்கிளும் ஃபோக்ஸ் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிறது தான் சம். நெக்ஸ்ட்டு ஆல் ஃபோக்ஸ் ஆர் நைவ்ஸ். ஆல்னா என்னன்னா மொத்த ஃபோக்ஸும் நைவ்ஸ்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஃபோக்ஸுங்கிற ஸ்மால் சர்க்கிள் நைஃப்ங்கிற பெரிய சர்க்கிள்குள்ளார இருக்குது. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ஸ்மால் ஆர் ஹவுசஸ். ஸ்மாலுங்கிற சர்க்கிளும் ஹவுஸுங்கிற சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் 2 பார்க்கலாம். சம் ஃபோக்ஸ் ஆர் ஸ்மால்.
ஸ்மாலுங்கிற சர்க்கிளும் ஃபோக்குங்கிற சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் 2வும் ஃபாலோ ஆகுது. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. கொஸ்டின் நம்பர் 23, இதுவும் ஒரு சிலாகிசம் சம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் கேபேஜஸ் ஆர் பீஸ். ஆல் அப்படின்னா எல்லா கேபேஜும், பீஸ் அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும்னா கேபேஜுங்கிற ஸ்மால் சர்க்கிளை பீஸுங்கிற பெரிய சர்க்கிளுக்குள்ளார ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நோ பீஸ் ஆர் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலிங்கிற ஒரு ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அது பீஸ் சர்க்கிளோட டச் ஆகக்கூடாது. ஏன்னா நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டட் லைன் பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷனுக்கான மீனிங். இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். நோ ப்ரொக்கோலிஸ் ஆர் கேபேஜ். நோனாலே டச் ஆகக்கூடாது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கேபேஜும் ப்ரொக்கோலியும் டச்சே ஆகலை. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் ப்ரொக்கோலி ஆர் கேபேஜ். சம்முனாலே நம்ம பார்த்தோம் இன்டர்செக்ட் ஆகணும். ப்ரொக்கோலியும் கேபேஜும் இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ கன்க்ளூஷன் 2வும் ஃபாலோ ஆகலை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். Question number 24, இது ஒரு ranking based question. Mr. Tony ranked 69 from the top and 13 from the bottom in his class. How many students are there in his class னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டாப் ரேங்க்கும் பாட்டம் ரேங்க்கும் கொடுத்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாப் ரேங்க் ப்ளஸ் பாட்டம் ரேங்க் மைனஸ் 1. டாப் ரேங்க் நமக்கு தெரியும் 69 கொடுத்துருக்காங்க. பாட்டம் ரேங்க் 13 மைனஸ் 1 பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆன்சர் 82, ஆப்ஷன் 1. ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினில் டாப் பாட்டம் பதிலாக லெஃப்ட் ரைட்டு கொடுத்து டோட்டல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமில் இந்த ஈஸி கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 25, இது ஒரு பிளட் ரிலேஷன் கோடிங் கொஸ்டின். சிம்பிள்ஸ் மீனிங்கை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்னு பாருங்கள். m டிவைடட் பை n அப்படின்னா m இஸ் ஃபாதர் ஆஃப் n. ஸோ எம்மை டாப்பில் போடணும், n கீழே போடணும். இந்த நடுவில் இருக்கிற கோடு எதுக்குன்னா ஜென்ரேஷன் கேப்புக்காக. நெக்ஸ்ட்டு n ப்ளஸ் ஓ அப்படின்னா n இஸ் சிஸ்டர் ஆஃப் ஓன்னு அர்த்தம். n வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் n பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்படின்னா n வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். இந்த கோடு எதுக்குன்னா சேம் ஜென்ரேஷன் இவங்க. நெக்ஸ்ட்டு ஓ மைனஸ் பி அப்படின்னா ஓ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஸோ இதுவும் சேம் ஜென்ரேஷன் தான். நெக்ஸ்ட்டு பி மல்டிப்ளை கியூ அப்படின்னா பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூன்னு அர்த்தம். ஸோ பி வந்து ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்க நடுவில். இது எதுக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் காமிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா பி ஒரு ஃபீமேல். இப்போது கொஸ்டின் பார்க்கலாம். ஹவ் இஸ் எம் ரிலேட்டட் டு கியூன்னு கேட்குறாங்க. கியூவிலேருந்து எம்மை பார்க்கும்போது கியூவோட ஒய்ஃப் தான் பி, ஒய்ஃபோட அப்பா தான் எம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, ஒய்ஃப்ஸ் ஃபாதர். கொஸ்டின் நம்பர் 26, இதுவும் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான். இந்த டைப் கொஸ்டினை சென்டென்ஸை ரீட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்ட் மெத்தட் ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். எஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆர். ஸோ எஸ் மேலே போடணும், ஆர் கீழே போடணும். எஸ் பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கலாம், ஏன்னா எஸ் வந்து ஃபீமேல். இந்த கோடு எதுக்குன்னா ஜென்ரேஷன் கேப்புக்காக. நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஆர் பக்கத்தில் ப்ளஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா இவன் மேல். இந்த கோடு எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் சேம் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட்டு பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஐ. இந்த ஈக்குவல் டு எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் காமிக்கிறதுக்கு. பி வந்து ஃபீமேல், ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். ஐ வந்து மேல். நெக்ஸ்ட்டு ஐ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. ஸோ ஐ ஃபாதர்னா ஐ மேல். அப்போது ஓவை கீழே போடணும், ஏன்னா ஜென்ரேஷன் கேப்புக்காக. இப்போ அவங்க கொஸ்டினில் கேட்குறது என்னென்னா ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு ஓ. ஓவிலேருந்து எஸ் என்ன ரிலேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓவோட மதர் தான் பி, மதரோட மதர் தான் எஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, மதர்ஸ் மதர். கொஸ்டின் நம்பர் 27, இது ஒரு பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். 7 பாக்ஸஸ் இருக்கும். ABCDEFGNJ. இந்த மாதிரி கொஸ்டினை 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு க்ளூ இருக்கும், அதை கண்டுபிடிச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். எஃப் இஸ் கெப்ட் இமிடியட்லி அபவ் ஜி, ஏ இஸ் கெப்ட் இமிடியட்லி அபவ் சி, ஒன்லி இ இஸ் கெப்ட் அபவ் பி. இது ஒரு மெயினான க்ளூ.
ஒன்லி இ இஸ் கெப்ட் அபோவ் பி அப்படின்னா பிக்கு மேலே இ மட்டும்தான் வரும், வேற பாக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ டாப்பில் இ இருக்குது, அதுக்கு கீழே பி இருக்குது. ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் அபோவ் எஃப் அப்படின்னா எஃப்க்கு மேலே 2 பாக்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ 5th பொசிஷனில் தான் எஃப் வரும். இதே எஃப்ஐ ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காரு பாருங்கள். எஃப் இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் ஜி அப்படின்னா எஃப்க்கு கீழே இமீடியட்டாக ஜி வரும்னு அர்த்தம். அடுத்து ஏ இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் சி அப்படின்னா ஏ வந்து சியோட இமீடியட் அபோவாக இருக்கும். அப்போ இந்த பேர் வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி ஏ சி அப்படின்னு போட்டிங்கன்னா இது தப்பு. ஏன்னா கொஸ்டினில் அவங்க ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க. ஏ இஸ் நாட் கெப்ட் அட் த 3rd பொசிஷன் ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்லேருந்து ஏவை 3rd பொசிஷனில் வைக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த பேரை 2nd and 1ல வைக்கலாம். இப்போது how many boxes are kept above Cன்னு கேட்குறாங்க. சி பொசிஷன் பாட்டம் 1ல இருக்குன்னா above சி இருக்கிற பாக்ஸ் எல்லாமே டோட்டலாக 6 இருக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 6. கொஸ்டின் நம்பர் 28 சர்க்கிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். 7 பீப்புள் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ரவுண்ட் டேபிளில் சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சென்டர் ஃபேஸிங்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஆகும். இதை மிஸ் பண்ணினா ராங் ஆன்சர் வரும். இப்போ சர்க்குலர் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பர்சனை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதை வச்சு அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லைன் எடுத்துக்கிறேன். எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. இப்போது இங்கே நான் இ எடுத்துக்கிட்டேன்னா எஃப் வந்து இயோட செகண்ட் லெஃப்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ. கொஸ்டினில் கொடுத்துருக்குற மாதிரி பி வந்து இம்மீடியட் நெய்பர் கிடையாதுன்னா இந்த இடத்துல பி வராது, இந்த இடத்துலையும் பி வராது. இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் பி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பி சிட்ஸ் 3rd டு த லெஃப்ட் ஆஃப் சி. இப்போது நான் இந்த இடத்துல சி வச்சேன்னா பி இங்கே எஃப்ல வரும். ஸோ இது இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல சி வச்சு பார்க்குறேன். அப்போது 1 2 3 இந்த இடத்துல பி வரும். நெக்ஸ்ட்டு டி சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏ. இப்போது கேப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இங்கே ஏ போட்டிங்கன்னா டி வந்து இந்த மாதிரி இமிடியட் ரைட்டில் இந்த பக்கம் உட்காருவோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த இடம் தான், அங்கே ஜி போட்டுக்கணும். இப்போ அவங்க கொஸ்டினில் கேட்குறது வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஜி. அப்போது ஜியிலேருந்து பார்க்கும்போது பியோட பொசிஷன் வந்து இமிடியட் லெஃப்டில் இருப்பார். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 டு த இமிடியட் லெஃப்ட். கொஸ்டின் நம்பர் 29 இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். 7 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு ரோவில் உட்காந்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளூ நம்ம தேடணும். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது ஒன்லி 5 பீப்புள் சிட் பிட்வீன் எல் அண்ட் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறது 7 பேர், அதில் 5 பேர் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னா எல் அண்ட் கியூ தான் எக்ஸ்ட்ரீம் எண்டாக வருவாங்க. ஆனால் இதில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி சீட்ஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கியூ. அப்போது கியூ தான் ஒரு எண்டுன்னு வச்சோம்னா இந்த இடத்துல பி போட்டோம்னா பாசிபிள் வராது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ பி வந்து கியூவோட இமிடியட் லெஃப்டாக நம்ம போடுறோம். ஸோ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஒன்லி 1 பர்சன் சிட் பிட்வீன் பி அண்ட் ஐ. இப்போது பிக்கும் ஐக்கும் நடுவில் ஒரு பர்சன் தான் சிட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ஓ சிட் அட் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கே. இப்போ கே இருக்குது அப்படின்னா ஓ வந்து கேவோட லெஃப்டில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் ஜே. அதே மாதிரி ரைட் ஆஃப் ஜேல சம் பிளேஸில் எங்கேயோ உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ரிமைனிங் 3 பிளேஸ் தான். தேர்ட் ஆர்டரில் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஐக்கும் பிக்கு நடுவில் கே, ஐயோட இமிடியேட் லெஃப்டாக ஓ போடுறோம். நெக்ஸ்ட்டு ஓவோட இமிடியேட் லெஃப்டாக ஜே போடுறோம். இப்போ கரெக்ட் ஆர்டரில் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ சிட் 3rd டு த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன். லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன்னா எல்ல இருந்து தேர்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்க போச்சுன்னா ஓ தான் இருக்கிறாரு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 ஓ. கொஸ்டின் நம்பர் 30 இது ஒரு ஹைட் கம்பேரிசன் கொஸ்டின். பிசிஇஎஃப்ஹெச் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்காங்க. இந்த டைப் கொஸ்டினில் ஃபுல் சென்டென்ஸை யோசிக்காமல் டேரக்ட் கம்பேரிசன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
டாலர் தேன் சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் ஸ்லைடில் யூஸ் பண்ணிக்கிற மெத்தட் மாதிரி போடுங்க, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பி இஸ் டாலர் தேன் சி. ஸோ பி வந்து மேலே இருக்குது, டாலர் தேன் சி. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டர் தேன் ஹச்னா ஹச்சுக்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹச் இஸ் டாலர் தேன் இ பட் ஷார்ட்டர் தேன் எஃப். ஸோ எஃப்ஓட கீழே இருக்குது. இ இஸ் டாலர் தேன் சின்னா மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டர் தேன் பின்னா கீழே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நாம் ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணலாம். இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பாருங்கள், எஃப் தான் ஹையஸ்ட்டு. ஸோ எஃப் எடுக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிறது ஹச் தான். அப்புறம் ஹச்சுக்கு கீழே இருக்கிறது பி, பிக்கு கீழே இருக்கிறது இ, இக்கு கீழே இருக்கிறது சி. ஃபுல் ஆர்டரை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் பின்னு கேட்குறாங்க. பிக்கு கீழே ஷார்ட்டராக இருக்கிறது இ அண்ட் சி. ஸோ 2 நம்பர்ஸ் தான். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக ஷார்ட்கட் மெத்தடோட கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ரீசனிங் டீச்சிங் வீடியோ. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி கூட பாருங்கள். எக்ஸாம்பிள் ரீசனிங் செக்ஷனை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஜென்ரலாக 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 கொஸ்டினுக்கு 25 அட்டன் பண்ணிவிடுவாங்க. நாம் அந்த காம்படிஷனில் சர்வை பண்ணணும்னா இந்த 80% குரூப்பில் நாமளும் இருக்கணும். நீங்கள் 25க்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப வேல்யூ. ஸோ ரீசனிங்கை லைட்டாக எடுத்துக்காதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.